Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வரக்கூடிய 21ஆம் தேதி 21/12/2024 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் பிரம்மாண்டமான மாநாடு, மிகப்பெரிய மாநாடாக நடத்த திட்டமிட்டு வேலை செய்யும். இந்த மாநாட்டில் குறைந்தது 10 லட்சம் பேர் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. இந்த மாநாட்டில் உழவர் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து மிகப்பெரிய சாதனை படைத்த சென்னை அன்புமணி அவர்கள், ஜி.கே. மணி, நான் மற்ற முன்னோடிகள் எல்லாம் கலந்து. இந்த மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றி மாநில அரசு செய்ய வேண்டியது, மத்திய அரசு செய்ய வேண்டிய இதையெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கி உலகுக்கு உணவளிப்பவர் விவசாயி, உலகுக்கு அச்சாணி விவசாயின்னு சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. மழைக்காலங்களில் வெள்ளச்சாதம் விவசாயம் பாதிக்கும். மழை இல்லைன்னா கடுமையான வறட்சி, பயிரெலாம் காய்ஞ்சி பெருத்த நடக்கும். இப்படி விவசாயி மிகப்பெரிய நட்டத்துக்கு ஆளாகிறாங்க. விவசாயி உற்பத்தி செஞ்சால் தான் எல்லோரும் சாப்பிட முடியும், எல்லாத்துக்கும். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது எல்லா இடங்கள்லையும், சட்டமன்றத்திலையும் தொடர்ந்து பேசுகிறேன். மக்கள் தொகை பெருகி வருது, நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. விளைநிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது. அப்போ உணவு உற்பத்தியும் குறைந்து வருது. எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படுறது. இதுக்காக முன்பு நம்முடைய நாட்டில் பசுமை புரட்சி உண்டாக்குனாங்க, வெண்மை புரட்சி உண்டாக்குனாங்க. இன்றைக்கி தேவை தமிழ்நாட்டுக்கு மிக காலத்தினுடைய கட்டாயம் நீர்வள புரட்சி, பாசன புரட்சி உண்டாகும். இது சட்டமன்றத்தில் கூட நான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்குது. பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறதுனால நம்ம அரசு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆறுகள், ஓடைகளில் ஒரு சொட்டு தண்ணி வீணாக போகக்கூடாது, கடலுக்கு போகக்கூடாது. எல்லா இடத்துலையும் தடுத்து நிறுத்தி, தடுப்பணைகளை கட்டி தடுத்து நிறுத்தணும். அதை பாசனத்துக்கு, குடிக்கிறதுக்கு, தொழிலுக்கு எல்லாம் பயன்படுத்தணும். இதற்கு ஒரு பெரும் திட்டம், மாஸ்டர் பிளான் அரசு போட்டு இது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே நிறைவேற்றணும்னு சொல்லி தொடர்ந்து மருத்துவரையாக வலியுறுத்துகிறாரு. எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் நீர் மேலாண்மை குறித்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார். சட்டமன்றத்தில் நாங்களும் பேசிட்டு வரோம். அதனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் பாசன புரட்சி, நீர்வள புரட்சி அரசு உண்டாக்க வேண்டும். இப்படி எல்லா இடத்துலையும் தடுப்பணை கட்டி நீர் தேக்குவதோடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகள் இணைப்பு என்பதோடு தென்னிந்திய நதிகள் இணைப்பு என்ற அடிப்படையில் மிக முக்கியமானது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். இதை நிறைவேற்றி ஆகணும். இப்போ கோதாவரியில் ஒரு ஆண்டுக்கு 2000 TMC தண்ணி கடலுக்கு வீணாகும். இது நடுவண் அரசு பக்கத்தில் ஆந்திரா, தெலுங்கானா கூட பேசி இதை நிறைவேற்றுவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதை நடுவண் அரசு கட்டாயம் செய்யணும்னு சொல்லி இந்த மாநாட்டில் நாங்கள் வலியுறுத்த போகிறோம். இந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு, பக்கத்தில் ராணிப்பேட்டை வந்து கிடக்குது. இது இந்த மாநாட்டுடைய நோக்கம் நாங்கள் சொல்கிறோம். அதோட தமிழ்நாட்டில் இந்த போதைப்பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பள்ளிக்கூட மாணவர்கள் 8வது 7வது 10வது படிக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் கஞ்சா போட ஆரம்பிச்சிட்டாங்க. கஞ்சா புகையின் பல வடிவத்தில் வருது. இந்த மிட்டாய், சாக்லேட்டு, அப்புறம் திரவ வடிவத்தில் 2 நாக்கு அப்படி சொட்டு நாக்கில் வச்சுக்கிட்டாவே போதை. இன்றைக்கி ரொம்ப மோசமாக போச்சு. அதோட இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, இந்த ஆற்காடு, இந்த வட்டாரத்தெல்லாம் இந்த போதை ஊசி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப மோசமானது, மனித சமுதாயத்தை சீரழிக்கிறது. இப்போது ஒரு கணக்கு புள்ளி வரங்கள் போன வாரம் சொன்னாங்க, உலகத்தில் இந்த விபத்து நடக்கிறது, சாலை விபத்து, அது இந்தியா தான் முதலிடம்.
ஒரு ஆண்டுக்கு போன வருஷம் 73,000 பேர் இறந்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 7,044 பேர் இறக்குறாங்க. இப்படி ஏற்பட்ட சாலை விபத்தில் முதலிடம் தமிழ்நாடு. சாலை விபத்தில் முதலிடம் இந்தியாவில் தமிழ்நாடு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த போதை தான். இந்த சாராயத்தை விட மோசமானது இந்த கஞ்சா மற்ற போதைப் பொருள். இதை போட்டால் நாள் பூரா அப்படியே இதை போட்டு வண்டி ஓட்டுறது, அடுத்தவங்க மேலே ஓட்டுறது. இது அப்புறம் இந்த கொள்ளை பாலியல் தொல்லைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதைப் பொருள். இதை சட்டமன்றத்துலேயும் பேசினேங்க ஐயா, அறிக்கையிலையும் சொல்கிறோம். அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க, எடுத்தாலும் விற்றுக்கிட்டு தான் இருக்குது. கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அரசு நினச்சா, காவல்துறை நினச்சா ஒரு இடத்துல கூட கஞ்சா விற்கக்கூடாது, போதைப்பொருள் விற்கக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ண முடியும். அது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்கள் வாயிலாக வழி. மழை அப்புறம் செயல்பாடு இந்த சமீபத்தில் வெள்ளச்சாதம், கடுமையான வெள்ளச்சாதம். இந்த தென்பெண்ணை ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளச்சாதம். வேலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் பாதிப்பு. பக்கத்தில் இருக்கிற தருமபுரி, கிருஷ்ணகிரியில் ஒரு சில பகுதியில் பாதிப்பு. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய பாதிப்பு. அடுத்து விழுப்புரம் சொல்ல முடியாத பாதிப்பு. கள்ளக்குறிச்சி, கடலூர் எல்லாம் அவ்வளோ பாதிப்பு. ஆனால் இந்த வெள்ளத்து நிவாரணம் இன்னும் முழுமையாக வழங்கலை. போன வருஷம் ஏற்பட்ட வெள்ளச்சேதத்துக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியெல்லாம் ஒரு வீட்டுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கொடுக்கறது வெறும் 2,000. அது எல்லாருக்கும் போய் சேரல. இது என்ன அநீதி? ஏன் இந்த பாகுபாடு? இப்போ வட மாவட்டங்களுக்கு மீது மிகப்பெரிய அநீதி என்பதை இது நிரூபித்து காட்டும். அந்த பாகுபாடு கூடாது. அதோட எல்லாருக்கும் கொடுக்கணும். அங்கே எல்லா வீட்டுக்கும் கொடுத்தது. சென்னையில் மாடி வீட்டுக்கெல்லாம் கொடுத்தது. அது மாதிரி இந்த வட மாவட்டங்களில் நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்லாம் வெள்ள நிவாரணம் எல்லா வீடுகளுக்கும் ரூபாய் 6,000 வழங்க வேண்டும். அதோட பயிர் சேதம் கடுமையாக நெல், கரும்பு, வாழை, கடலை நிறைய பயிர் சேதம் ஆயிடுச்சு. நிலமெல்லாம் வந்து அப்படியே மண் அரிச்சு வந்து மணலாகவும் மண்மேடாகவும் காட்சியளிக்குது. அந்த நிலத்தை சீர்திருத்துறது ரொம்ப நாள் ஆகும். அந்த நிலத்துக்கு இழப்பீட்டு தொகையை சரியான கணக்கெடுத்து துல்லியமாக வழங்க வேண்டும். அப்புறம் இன்னைக்கு பாலாறு தண்ணியே வராதுன்னு சொல்லுவாங்க. பாலாத்தில் கூட தண்ணி போகும். இங்கே கொஞ்சம் தண்ணி போகும். கீழே போனீங்கன்னா செங்கல்பட்டுக்கு கீழே மாமண்டூர் போகலாம் நடைபுரண்டு ஓடும். அப்போ இந்த தடுப்பணை கட்டணும். பாலாறு தடுப்பணை கட்டணும், தெருமண்ணையில் தடுப்பணை கட்டணும், எல்லா ஆறுகளிலும் தடுப்பணை கட்டணும். சார், இப்போ நடக்க போகிற மாநாடு பெருசாக பேசப்படும் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மாநாடு நடிகர் விஜயனுடைய மாநாடு தான் இப்போதைக்கு பேசப்பட்டு வருது. இதுக்கப்புறம் உங்கள் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மாநாடு பேசப்பட மாட்டாங்க. அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, போராட்டம் நடத்துகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அப்படி தான் பேசப்பட்டது. இடையில கொஞ்சம் அந்த மாநாடு நடத்துறதை நாங்கள் சரியாக கைவிட்டோம். அது எங்களுக்கு மாநாடு தடை விதித்தது ஒரு காரணம். ஆனால் இப்போ நாங்கள் நடத்துகிற மாநாட்டை விட, இது வரைக்கும் நடத்துகிற மாநாட்டை விட, மற்ற எல்லா கட்சிகளும் நடத்துகிற மாநாட்டை விட விஞ்ச நிற்கிற மாநாடாக, முதன்மை மாநாடாக இந்த மாநாடு அமையும். அதுக்காக திட்டம் போட்டு பண்ணுறோம். இது பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக வர்றாங்க. இதை கடந்து இன்றைக்கி விவசாயிகளும் வர்றாங்க. பல்வேறு அமைப்புகள் இருக்கிற, பொதுவாக இருக்கிற நடுநிலை விவசாயிகள்லாம் கூட இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவரையாக தான் விவசாயத்துக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை. இதுக்கு முன்னால் நாராயணசாமி நாயுடு அவர் தலைமையில் விவசாய சங்கம் பலமாக இருந்துச்சு. அவர் சொன்னது அரசாங்கம் கேட்டது. மின்கட்டணத்தை அன்றைக்கி உயர்த்தினாங்க. எல்லாம் மின்சாரத்தை கட்டையை எடுங்கன்னாங்க. உடனே அவர் சொன்னார், அதிகாரி கட்டையை எடுக்க வந்தால் பட்டையை எடுன்னார். அப்படி அரசாங்கம் தம்பிச்சது. அப்படி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அன்றைக்கி நாராயணசாமி நாயுடு தான். அதுக்கு பிறகு இப்போ யாருன்னா மருத்துவரையாக தான். அதனால் விவசாயிகளெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. விவசாயிகள் நட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு நமக்கு பாதுகாக்கணும், நமக்கு உரிமை கிடைக்கணும்னா மருத்துவரையாக பின்னால் போகணும், உழவர் பேரைய மாநாட்டுக்கு போகணும்னு நம்பிக்கை. 2026 பாஜகவுடன் பாமக 2026 தேர்தல் இன்னும் நாள் இருக்குது. எந்த கட்சி எங்கே கூட்டணி எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. அது ஆர்வடமும் சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்கும் பொழுது அதை பற்றி கட்டாயம் அப்புறம் இங்கே இந்த டாட்டா நிறுவனம் மற்ற தொழிற்சாலைகள்லாம் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கு. சிறுபெரும்பூரில் இங்கே வந்துருக்குறாங்க.
இதில் உள்ளூர்காரங்களுக்கே வேலை இல்லை. அதனால் உள்ளூர்காரங்களுக்கு முதல்ல வேலை. தமிழ் அரசாங்கம் கூட சொன்னாங்க, சட்டமாக நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். 80 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர்காரங்களுக்கு தான் போகும். இதை கட்டாயம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் வேலை. 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் சரி, இந்த 8,000 9,000 தான் சம்பளம். ஆனால் தொழிலாளர் சட்டம் என்ன சொல்லுது? 240 நாள் வேலை செஞ்சால் நிரந்தரப்படுத்தணும். ஆகவே இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை ஒழித்து எல்லாத்தையும் நிரந்தரப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை. சார், இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்த நிலைப்பாடு சார் பாடாளி. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நல்ல நோக்கம். ஏன்னா ஒரே நேரத்தில் தேர்தலையும் ஒரே வேலை முடிஞ்சிடும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது நடைமுறையில் எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நடைமுறை சிக்கல் களைவது எப்படி, அதுக்காக ஆராய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நடந்து 1 வருஷம் ஆன மாநிலம், 2 வருஷம் ஆன மாநிலம், 3 வருஷம் ஆன மாநிலம், 5 ஆண்டுக்கு தான் ஒரு முறை. இப்போ இது எப்படி சீரமைக்கிறது? இப்படிப்பட்ட சிக்கல் குழப்பம்லாம் இருக்குது. இதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் வருமானது போக போக தெரியும். நோக்கம் நல்ல நோக்கம், நடைமுறைக்கு சிக்கல் இல்லை. எப்படி இது நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான காரணங்கள்லாம் சொல்லுவாங்க தானே, சொன்னால் தானே தெரியும். சொன்னால் தெரியும். பார்ப்போம், நீங்கள் நான் மேலே பார்க்க தான் போகிறோம். முதல்வர் எதிர்த்தார், நீங்கள் எதிர்த்தார். ஒரே நாடு ஒரே தேர்தலால் எதிர்ப்பு தெரிவித்தார் நீங்கள் முதல்வர். அதால் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அதை பார்க்குது? அந்த சொல்லும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோக்கம் நல்லது, நடைமுறையில் சிக்கல் இருக்குது. அதுக்குண்டான தீர்வு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது பார்ப்போம். அந்த சிக்கல் எப்படி தீர்க்க போகிறாங்க, தீர்க்கறதுக்கு வழி என்ன சொல்கிறாங்க.